எங்களுடன் பாவம் செய், இல்லையெனில் உன்னை பொய்யாக குற்றம் சாட்டுவோம் என்றார்கள். சுசன்னா பயந்தாள். ஆனால் அவள் தீர்மானித்தாள், பாவம் செய்வதை விட தேவனுக்காக மரணமே நல்லது என்று. அவர்கள் பொய் சாட்சி சொன்னார்கள். மக்கள் அதை நம்பினார்கள். சுசன்னா மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டாள். அப்போது சுசன்னா ஜெபித்தாள், நித்திய தேவனே, நான் குற்றமற்றவள் என்பதை நீர் அறிவீர். அதே நேரத்தில் தேவன் தானியேல் என்ற இளைஞனை எழுப்பினார். தானியேல் கேட்டபோது நீதிபதிகளின் வார்த்தைகள் ஒத்துப்போகவில்லை. அப்போது அனைவருக்கும் உண்மை தெரிந்தது. சுசன்னா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டாள். பொய் சொன்னவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தேவன் உண்மையை காக்கிறார். நல்லொழுக்கம் ஒருபோதும் தோல்வியடையாது. இந்த வேதாகம உண்மை உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள்.